மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல்ல எந்த அளவுக்கு ஆல்கலானிட்டின்னு சொல்லக்கூடிய அமிலத்தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய காரத்தன்மையை நாம் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடல்ல நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, உறுப்புகளுடைய பலம் மட்டுமல்ல, நமக்கு வயதாகின்ற வேகம் மட்டுமல்ல, அந்த மாதிரி ஆல்கலைனா இருக்கக்கூடிய உடல்ல நிச்சயமா எந்த விதமான நோயோ குறிப்பிட்டு சொன்னோம்னா புற்றுநோய் கூட ஏற்படாது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவு. இன்றைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ரிசர்ச் நம்முடைய அறிவியல் துறைக்கு வந்த பிறகு இன்றைக்கு விதவிதமான ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை திகைப்படைய செய்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய, தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய கேள்விகளாக கேட்கப்படும் போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் செய்யும் போது மனித உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நாம் கேட்கும்போது அது சொல்லக்கூடிய பதில் திகைப்படைய வைக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு ஒரு மனிதன் நோயற்று வாழ்வதற்கு 100 வருடம் எந்த நோயும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 4 விஷயங்களை நம்ம சொல்றோம். உணவு, நீர், காற்று, 4வது முக்கியமான விஷயம் தூக்கம். உணவை நீங்க ஆர்கானிக் உணவு, சமைத்த உணவு, சமைக்காத உணவுன்னு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். நீர் கூட இன்றைக்கு ஓசோனைஸ்டு வாட்டர், கார்பனேட்டட் வாட்டர், அயானிஸ்டு வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆல்கலைன் வாட்டர்ஸ்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. பிராணாயாம பயிற்சியை கொண்டு உங்க உடம்புல ஆக்சிடேஷனை அதிகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய உடல்ல அமிலத்தன்மையை குறைத்து ஆல்கலானிட்டியை மெயின்டைன் செய்ய முடியும். ஆனால் இந்த 4வது ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய தூக்கம், இந்த தூக்கத்தை கொண்டே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாக முடியுங்கிறது. ஏன்னா இன்றைக்கு எவ்வாறு நான் ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ஜென் ஜி மற்றும் ஜென் ஆல்பான்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறையிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கணும். ஒரு காலத்துல ஒரு மனிதன் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா சென்ற தலைமுறையெல்லாம் தலையால் தண்ணீர் குடிக்கணும். இன்றைக்குள்ள ஏஐ சார்ந்த துறை வந்த பிறகு சிறு சிறு குழந்தைகள் 23 வயது 25 வயது குழந்தைகள் கூட சாதாரணமாக 500 கோடி 1000 கோடி சம்பாதி விடுவதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய அடுத்த இலக்கு என்ன இருக்கு தெரியுமா? இன்றைக்கு நான் 80 வயசு வாழணும்னு ஆசைப்படல, நான் 200 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த இந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது என்ன? தூக்கத்தை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் உங்களுடைய வயதாகின்ற வேகம் குறைந்து போகும். உங்களுடைய வயதாகின்ற வேகம் குறையும் போது நீங்க நிச்சயமா 100 வயசு 120 வயசு வாழ முடியும். அப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்பட வேண்டிய ஆவல் மற்றும் கேள்விகள் என்ன? நீண்ட தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், தடையில்லாத தூக்கத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? தூக்கத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், ஏன் நமக்கு தூக்கம் முதல்ல டிஸ்டர்ப் ஆகுது? 10 காரணங்கள் இருக்கு இன்னைக்கு தூக்கம் நம்ம உடம்புல இல்லாமல் போவதற்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? உடல்ல வாதம் அதிகமாகுது. இன்னைக்கு இந்த வாதம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நீங்க நல்லா எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் அழகா கம்ஃபர்டபுளா போய் படுத்து கண்ணை மூடினீங்கன்னா நேத்து என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையோடு நம்ம மூளை சிந்தித்து கொண்டே இருந்து ஆழ்ந்து தூங்க விடாமல் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறதுனா, இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்குலாம் இருக்குன்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு வாதத்துடைய சீற்றத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். மருத்துவர்கிட்ட போய் சொல்லுவோம், சார் எனக்கு தூக்கமே வரல. சரி வாப்பா படு, ஒரு இஇஜி எடுத்து பார்ப்போம். எல்லாம் பார்த்து சொல்லுவார், உங்களோட இஇஜி நார்மலா இருக்கு, உங்களோட ஸ்லீப் டெஸ்ட் பர்ஃபெக்ட்லி நார்மல், உங்களுக்கு தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நோய் கிடையாது. வேணும்னா மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அல்லது மனம் சார்ந்த விஷயங்களை மாற்றக்கூடிய இந்த மருந்துகளை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. இப்போ மருந்து சாப்பிடும்போது நம்ம கம்ஃபர்டபுளா தூங்குவோம். ஆனா மற்ற நேரங்கள்ல நமக்கு தூக்கம், மருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய தூக்கம் மிகப்பெரிய அளவில் நம்மை பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்ப தூக்கம் சார்ந்த சிரமங்கள் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்போது
நல்லா படுக்க போறேன், 2 மணி நேரம் தூங்குறேன். 2 மணி நேரம் கழிச்சு ஏதோ யோசனை வந்து என்னை தட்டி எழுப்புவது போல எழும்பிடுறேன். அடுத்த 3 மணி நேரம், 4 மணி நேரம் அல்லது விடியற்காலை 5 மணி நேரம் எனக்கு தூக்கமே கிடையாது சார். 5 மணிக்கு அப்படியே கண்ணசர்றேன், 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன். எனக்கு ஆஃபீஸ் போக முடியல, வேலைக்கு போக முடியல, நிறைய கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? உங்க உடம்புல வாதத்துடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது முக்கியமான காரணம் இன்றைக்கு தூக்கமின்மைக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு பித்தத்துடைய சீற்றம். இந்த பித்தம் சீற்றமானா என்ன ஆகும் தெரியுமா? நைட்டு படுக்கும்போது தான் எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வரும். போய் படுக்கலாண்டா சாமி அப்படின்னு போய் படுத்தோம்னா, அந்த காலையில ஆஃபீஸ்ல இருந்து இந்த பிரச்சனை நடந்தது, நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நாளைய மறுநாள் இந்த பிரச்சனை இருக்கு, குழந்தை எக்ஸாம் எழுத போறானே அவனுக்கு இது ஆகுமா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஆக்சுவலா சொல்லணும்னா அது உண்மையா தாட்ஸா தான் இருக்குமே தவிர ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஆனா நம்ம மனசு திரும்ப 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 அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? அதுதான் இன்றைக்கு பித்தம் சார்ந்த சீற்றம் நம்ம உடம்புல அதிகமாகும் போது ஏற்படக்கூடியது. இது கூட தேவையற்ற ஏற்படுகின்ற கோபம், தேவையற்று ஏற்படுகின்ற வருத்தம், தேவையற்று நாம் இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சொல்வோம் இல்லையா? இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு 35 வயதிலிருந்து 50 வயது இருக்கக்கூடிய பெண்கள், அதே போல 40லிருந்து 70 வயது இருக்கக்கூடிய ஆண்கள்ல 120 பேருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இதுதான். ரியாலிட்டியில ப்ராப்ளம் இருக்குமா? கிடையாது. ஆனா ப்ராப்ளம் வந்துருமோங்கிற பயம், வேலை போயிருமோங்கிற பயம், பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்குறோமே சரியா அமையுமாங்கிற பயம். அந்த பாப்பா கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா அமெரிக்கால இருப்பா, அவ சாப்பிட்டாளா, தூங்கினாளா, வேலைக்கு போனாலாங்கிற தேவையற்ற கவலை. அந்த பிள்ளைங்க நம்மள மறந்து பிள்ளைங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா நம்ம அதை பற்றியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை. இதுதான் 2வது முக்கியமான காரணம் இன்றைக்கு தூக்கம் ஆழ்ந்து இல்லாமல் அல்லது தூக்கமின்மை நோயோடு நாம் போராடுவது. 3வது வாதமும் பித்தமும் மட்டுமல்ல, கபமும் நமக்கு சீற்றமடையும் போது தூக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த கபம் சீற்றமடையும் போது என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு உடம்புல ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பு, ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளை தட்டி அப்படி குலுக்கி எழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டக்குன்னு பயந்து நம்ம எழுந்துப்போம். எது நம்மளை எழுப்புச்சு, ஏன் நம்மளை எழுந்தோம், எதுவுமே கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அப்படி குலுக்கி எழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நிறைய பேருக்கு, குறிப்பாக 30 வயது 32 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிரசவ காலத்திற்கு பிறகு, குழந்தை பிறந்த பிறகு தாயோடு குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை சார்ந்த சிரமங்கள் குழந்தைகள் வளர்ந்த பிறகு கூட, 3 வயசு ஆகுது, குழந்தை நல்லா 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு தான் எழுந்துப்பா. ஆனா அம்மா பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ஒரு முறை எழுந்து, 2 மணிக்கு ஒரு முறை எழுந்து, ஏன் தூங்க முடியலங்கிற காரணமே புரியாம ஆழ்ந்த முதல் தூக்கமாக ஒரு சிறு தடைக்கு பிறகு நமக்கு தூங்கவே முடியாத ஒரு சிரமமாக, அல்லது இரவு முழுவதுமே 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை, 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால இது கபம் சார்ந்த சீற்றத்தோடு ஏற்படக்கூடியது. பொதுவாக வாதமும் பித்தமும் நமக்கு சீற்றமடையும் போது எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய சிந்தனைகளோடு போராடி கொண்டிருப்போம். ஆனா கபத்துல சிந்தனைகள் இருக்காது, ஆனா பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் 3வது காரணம். 4வது காரணம் இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இன்றைக்கு எல்லாம் கேட்ஜெட்ஸ், டிவி, மொபைல். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த காதுகள்ல அந்த ஹெட்ஃபோன் போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய இசை அல்லது ஏதேனும் ஒரு விஷயம். பொதுவா நம்மெல்லாம் ஒரு நிசப்தமான சூழல், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு ஒளியற்ற ஒரு நிலையில, ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வரும்போது நம்மளோட மனதும் மூளையும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்தை நிறுத்தி நம்மை தூங்க வைப்பதை பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இன்னைக்கு யார் வீட்லயாவது இருக்கா? நம்மெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் உள்ளே கேட்காத அளவுக்கு காற்று அடைத்து ஒளி அடைத்து வைத்திருக்கக்கூடிய சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல நம்ம இருக்கிறது இல்லை. ஹாலில் இருப்போம், இல்லை பெட்ரூம்ல இருப்போம். ஆனால் வெளியில் ஓடக்கூடிய டிவி, வெளியில் ஓடக்கூடிய சத்தங்கள் வீட்டுக்குள் கேட்கின்ற ஒரு வாழ்வியல் முறையில தான் நம்ம இருக்கோம்.
அப்ப வெளியில இருக்கவங்க டிவி பார்க்கறாங்க அல்லது சத்தமா பார்க்கறாங்க. நம்ம தூங்க முயற்சி பண்ணாலும், கண்களை குத்தி கொண்டு தூங்க முயற்சி பண்ணாலும், அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய சத்தங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் பதிய ஆரம்பிக்கும்போது, குறிப்பாக கண்களுடைய ஒளி குறைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலோடு நாம் போராடி கொண்டிருக்கும்போது, தூக்கம் அப்படிங்கிறது வந்தாலும் கூட, அந்த ஒலி கடைசியாக நாம் கேட்கக்கூடியது நம்முடைய மூளையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நமக்கு தூக்கத்தை கெடுத்து விடுவதை பார்க்கிறோம். நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நைட் படுக்கும்போது நான் மந்திரங்களை தான் சார் கேட்குறேன். இந்த மந்திரங்களை கேட்கும்போது என்னுடைய மூளையில நல்ல அமைதி வந்து நான் தூங்குறேன் சார். சரி. ஆனா செயற்கையாக தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்தமாக, ஒரு இசையாக அது இருந்தாலும் கூட, அத எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சு நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது, அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளே இன்றைக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள். இன்றைக்கு இசை நம்ம எப்படி கேட்கலாம்னா, மொபைல் வச்சு கேட்கக்கூடாது. ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சு, ஒரு ரேடியோ வச்சு, இன்னைக்கு தான் சின்ன சின்னதா வந்து ஐபாட் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்டட் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸோட இன்னைக்கு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. விலை கூட ரொம்ப அதிகம் இல்லை. நீங்க ஏதாவது இசையை கேட்கணும்னா அதை போட்டு அதை ஸ்லிம்ல வச்சு உங்க தலைக்கும் நீங்க காது வைக்கக்கூடிய இடத்துக்கும் அதுக்கும் இடவுல தூரமாக வைத்து, தலைக்கு தலையணை கீழே வச்சுட்டு படுக்காம தூரமா வச்சோம்னா பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல இன்னும் நிறைய யங்கர் ஜெனரேஷனை இன்னைக்கு நான் பார்க்குறேன். அவங்க மொபைலை ஆன் பண்ணிட்டு அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு 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 கடைசியில் கண்ணே சோர்வாகி சொக்கி எப்போ மொபைலை போட்டு கீழே விழுந்து தூங்குறான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தூங்குறாங்க பாருங்க. அவர்களுக்கும் இந்த தூக்கம் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்றதை பார்க்கும். ஏன்னா சோர்வினால் தூங்குறோமே தவிர தூக்கத்தின் மூலமாக தூங்குவது கிடையாதுன்னு போது, அப்ப திடீர்னு நம்மளுடைய மூளை நினைவுக்கு வரும்போது மியூசிக் ஆன்ல வச்சனே, போன் ஆன்ல வச்சனே, என்னன்னு தெரியலையேன்னு அந்த ஒரு பதட்டத்தோடு எழுந்திருக்கும் போது, அலர்ட்டோட எழுந்திருக்கும் போது தூக்கமே வராது. 1 மணி நேரம் தூங்கின மாதிரி இருப்போம். அப்படி எழுந்திரிச்சு பார்த்தோம்னா 5 நிமிஷம் தான் தூங்கியிருப்போம். ஏன்னா இன்கம்ப்ளீட் டாஸ்கோட தூங்கும்போது அது ஒரு மாற்றமாக வருது. 5வது மிக முக்கியமானது, இன்னைக்கு நிறைய நோய்களுக்காக நாம் சாப்பிடுகின்ற மாத்திரைகளே தூக்கமின்மையை கொண்டு வருவதை பார்க்கிறோம். இரத்த உறைதலை தடுக்கக்கூடிய மருந்துகள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்துகள், சில வகையான இரத்த கொதிப்புக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், சிறுநீரக நோய்களுக்கும் ஈரல் நோய்களுக்கும் இதய நோய்களுக்கும் சாப்பிடுகின்ற சில வகையான மருந்துகள் நேரடியாகவே நமக்கு இந்த சிரமத்தை அதிகப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஸோ சாப்பிடுகின்ற மருந்துகள், ஒருவேளை நாம் இந்த மருந்துகளை சாப்பிட ஆரம்பித்த பிறகு நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா, மருத்துவரை ஆலோசித்து இந்த வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தூக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், சார் எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்ற கவலையோடு என்னை பார்க்க வருவாங்க. அவங்கள உட்கார வச்சு என்னென்ன வாழ்வியல் முறைகள் ஏன் தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சியை நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அவங்க எனக்கு கண்டுபிடிப்போம். அவங்க சாப்பிட்ற பிளட் ப்ரெஷர் மாத்திரை, அவங்க சாப்பிடக்கூடிய சில வகையான கொழுப்பு சத்துக்களை குறைக்கக்கூடிய மாத்திரைகளுடைய மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தூக்கமின்மையா இருக்கும். ஸோ இது இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். தூக்கம் இல்லை சார் அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோமே தவிர, அதுக்கான காரணத்தை நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற அளவுக்கு அதை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 6வது காரணம் இன்றைக்கு குரட்டை நோய், ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய நோய். இந்த ஸ்லீப் ஆப்னியாவோட பெரிய ப்ராப்ளம், பிசிக்கலாவோ ஃபங்க்ஷனலாவோ நமக்கு உடம்புக்குள்ளக்கூடிய பிராணவாயுடைய சக்தி ஓட்ட விகிதங்கள் மாறுபட்டு இருந்தாலும் கூட, இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கும் போது மார்புல ஒரு 100 கிலோ எடையை தூக்கி வைத்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு, நுரையீரல் எடுக்கக்கூடிய பிராணவாயு உடலுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் தான் உடனே விழித்து எழுந்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நல்லா தூங்கிட்டு இருப்போம், கழுத்துல யாரோ கையை வைத்து அழுத்துவது போல அப்படியே இறுக்கமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த இறுக்கமாகக்கூடிய சூழல் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்படும் வரை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். சட்டுன்னு மூச்சை நிறுத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சி வரும்போது மூளை விழித்து கொள்ளும். டக்குன்னு விழுத்தணும், டக்குன்னு எழுந்துரும். எழுந்து முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நமக்கு எழுந்துக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அரை தூக்கத்தில் நம்ம எழுந்து கொள்ளும். எழுந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் தூங்கும், திருப்பி குரட்டை ஏற்படும், திருப்பி எழுந்துப்போம்.
ஒரு 8 மணி நேரம் நம்ம கட்டில படுத்து கிடக்கோம்னா அதுல 3 மணி நேரம் தூக்கமோ, 3 மணி நேரம் முக்கால் அல்லது அரை தூக்கமோ, 2 மணி நேரம் தூக்கமற்ற ஒரு நிலையோடு போராடி கொண்டிருப்போம். இது குரட்டை நோயால் ஏற்படக்கூடியது. ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தான் இன்றைக்கு இதய நோய்க்கும் பக்கவாதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா மிகையாகாது. 7வது காரணம் இன்றைக்கு உடல் எடைங்க. இன்னைக்கு உடம்பு எடை அதிகமானா தூக்கம் வராது. உண்மையிலேயே வராது, தெரியுமா? உட்காந்து தூங்க முடியும், படுத்து தூங்க முடியாது. உட்காந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா ஒரு ரெக்லைனர்ல அப்படி உட்காந்தீங்கன்னா காலை தூக்கி வச்சு படுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கம்ஃபர்டபுளா சொர்க்கத்துல இருக்க மாதிரி நல்லா ஆழ்ந்த தூக்கம் வருவதை பார்க்கலாம். சரி, சேர்ல உட்காந்து தான் தூக்கம் வருது, டிவி ஆஃப் பண்ணுங்க போவோம் கட்டில படுப்போம்னு படுத்தோம்னா தூக்கங்கிறது கண்ணை குத்தினா கூட வராத அளவுக்கு சிரமமா இருக்கும். அப்படி நம்ம ஏதோ சோர்வுல தூங்க ஆரம்பிச்சா கூட ஒரு 2 ஹவர்ஸ் நம்மள அறியாம தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா ஏண்டா இரவு வருது, எப்படா விடியுங்கிற அளவுக்கு ஒரே போராட்டமா இருக்கும். மருத்துவரை போய் பார்த்து ஏதாவது மருந்து வேணும்னு கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு அரை தூக்க நிலை தான் இருக்கும். காலையில எழுந்துக்கும் போது பார்த்தா நமக்கு சார் எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா மாத்திரை போட்டிருப்போம், சுயநினை இழந்து இருக்கக்கூடிய நிலை போலவே இருக்கும். ஆனா தூக்கமே வராது. காலையில எழுந்திருக்கும் போது அந்த தூங்கி எழுந்த சுறுசுறுப்பே இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். 8வது இன்றைக்கு மன அழுத்தங்கள். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை விட மோசமா நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு நான் கவலையில இருக்கேன், ஆபீஸ்ல பிரச்சனையில இருக்கேன், அப்ப அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகள் இருக்கு, அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பாசிட்டிவா என்னோட லைஃப்பை வச்சிருக்கேங்கிற அஃபர்மேஷன் என்ன நம்ம வச்சிருந்தாலும் கூட ராத்திரி ஆயிட்டு யாரும் இல்லை நம்ம தனியா படுத்து கிடக்கணும்னா முதல் யோசனை வர்றதே என்ன வரும்? இந்த பிரச்சனை இப்படி ஆகுமோ, இவங்க இப்படி பண்ணுவாங்களோ, ஐயோ பணம் இவர்கிட்ட கொடுத்துருக்கோமே, கடனை திருப்பி கொடுப்பாரா? எதுவுமே இருக்காது. திரும்ப 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 அதே தாட்ஸோட போராடிட்டு இருப்போம். மன நோயின்னு சொல்லுவோம், மன அழுத்தம்னு சொல்லுவோம், ஓசிடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பேர் கொண்ட மனநோய்கள் இருந்தாலும் எல்லா மனநோய்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காமன் அறிகுறி என்ன? என்னால தூங்க முடியல, நேச்சுரலா தூங்க முடியல, என்ன செஞ்சாலுமே என்னுடைய தூக்கம் என்னை நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சார், நல்லா 8 மணி நேரம் கட்டில தான் படுத்திருக்கேன், ஆனா எழுந்துக்கும் போது இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எண்ணம் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. அதுதான் இன்றைக்கு மனநோய். 9வது காரணம் தைராய்டு நோய். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய சிரமத்தால் போராடி கொண்டிருக்கிறீர்களோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய பரிசோதனை உங்களோட தைராய்டு எப்படி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க எல்லாருக்குமே தூக்கமின்மை வருடக்கணக்கில் இருக்கிறதுன்னு மட்டும் கவலையோடு அழுது புலம்பி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த பரிசோதனைலாம் இதுவரையிலும் எடுத்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா இல்லை, எந்த டாக்டருமே சொல்லலை, நாங்க பண்ணதில்லை. என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு நான் பார்க்குறேன் நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய இந்த நோய் மிகப்பெரிய அளவில் தூக்கமின்மையை கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த ஹைப்போதைராய்டிசத்துல ஒரே ஒரு கேட்ச் என்ன தெரியுமா? இன்னைக்கு பகல்ல விழுந்து விழுந்து தூங்குவாங்க. என்னால வேலை பார்க்க முடியல, அப்படியே ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே கண்ணு சொக்குது, ஒரு டீ குடிக்கிற ஒரு 2 ஹவர்ஸ் தள்ளுது, திருப்பி சொக்குது, கஷ்டப்பட்டு மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சா அப்பா நான் எப்படி தூங்குறேனே சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு குரட்டைகள் என்னை பாடாய்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க. அது காரணமே தைராய்டு நோயுடைய மிகப்பெரிய நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10வது காரணம் என்ன தெரியுமா? உடல் அசதிங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையோடு போராடுறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரையில இயந்திரத்தனமா ஓடுறோம், விடுமுறை கிடையாது. இதுல நிறைய பேரை நான் பார்க்குறேன், என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பக்கம் கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வாங்குற சம்பளத்தை ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இங்க ஒரு 10 மணி நேரம் நிச்சயமா இருந்துதான் ஆகணும், நோ காம்ப்ரமைஸ், ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான். ஆனா திரும்ப இங்க ஒரு 10 மணி நேரம் உழைக்க முடியுமான்னு உழைக்கும் போது பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா தூக்கம். ஒரு ஆரம்ப நிலை பிசினஸ்ல இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம், ஆனா நாள் ஆக 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 தூக்கத்தை காம்ப்ரமைஸ் செய்து தூக்கத்தை விடுத்து வருமானத்தை தேடக்கூடிய ஒரு பழக்கம் அதிகமான பிறகு ஒரு 50 வயசு ஆகி எல்லாம் செட்டில்டு, வெல் செட்டில்டுன்னு உட்காரும் போது தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வருது. இன்னைக்கு இதுதான் பரிதாபமான ஒரு நிலை.
மனிதன் தன்னுடைய அழகை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆயுளை மட்டுமல்ல தூக்கத்தையும் விற்றுத்தான் இன்றைக்கு தொழிலதிபர்களாகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்கிறது தான் துயரமான விஷயம். 43 இயர்ஸ் ஓல்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கப்பல் வராங்க, நல்ல பெரிய என்டர்பிரனர்ஸ், இன்னைக்கு பார்த்தா நம்ம நாடு ஃபுல்லாக பிரபலமானவங்க. 2 பேரும் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சார் என்ன உடம்புக்குன்னு கேட்டால் முதல்ல சொல்கிறது தூக்கம் வரல சார். ஏன்பா தூக்கம் வரல சார்? 18 வயசு சார், லவ் மேரேஜ், வேற வேற மதத்தை சார்ந்தவர்கள், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 குடும்பமும் தூக்கி ரோட்டில் போட்டாங்க, சாப்பாடுற வழி கிடையாது, தங்குற இடம் கிடையாது. நண்பர்களுடைய உதவியோடு ஒரு சிறு சிற்றுண்டி சாலை ஆரம்பித்திருக்கோம். அப்போ நான் வந்து மார்னிங் நைட்டில் 11 o'clock வரலும் நாங்கள் பார்க்கணும், 11 to 12 அந்த பாத்திரத்தெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் வைக்கணும். திருப்பி காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கணும் சார். இந்த 3 o'clock இருந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் 5 to 8 or 9 or 10 எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும். தென் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தோம்னா திருப்பி லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன், திருப்பி ஈவினிங் நைட்டு 4 o'clock எனக்கு லஞ்ச் முடியுதுன்னா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோம்னா திருப்பி 6க்கு எங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தாதான் 7லேருந்து பிஸ்னஸ் 11 o'clock. 20 இயர்ஸ் இது பின்னாடியே ஓடி இருக்கும் சார், 20 வருஷம் இது பின்னாடி ஓடி இருக்கும். இன்னைக்கு வெல் செட்டில்டு, இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் வச்சுருக்கோம், ஃபாரின்லலாம் பிரான்ச் வச்சுருக்கோம், எல்லாமே நல்லா இருக்குது. அப்பா எல்லாம் முடிஞ்சதை நிம்மதியாக உட்காரோன்னா இன்னைக்கு வந்து எங்களால் தூங்க முடியல. அலோபதி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னா ஒரு தூக்க மாத்திரை, 2 தூக்க மாத்திரை, காலை 1 மாலை 1, தூங்கத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடி போடுன்னு ஒன்று. இன்னொரு டாக்டர் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாரு, ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்குறேன், ஒரு நர்ஸை கூப்பிடுங்க, இன்னைக்கு நைட்டு நான் தூங்கலைன்னா நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு படுங்க, 7 hours நல்ல தூக்கம் வரும். இப்போதான் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து பெருசாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு தூக்கத்தை விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு தூக்கத்தை திரும்ப வாங்க முயற்சி செய்தாலுமே தூக்கம் கிடைப்பது கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த 10 காரணங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய காரணங்கள் நம்ம பட்டியல் போட்டு சொல்லலாம் இன்றைக்கு ஏன் தூக்கம் நன்றாக இருப்பது கிடையாது. உறக்கம் கண்ணை தழுவட்டுமேன்னு சொல்லி வரக்கூடிய பாடல் போல இன்றைக்கு உறக்கத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேருக்கு ஆழ்ந்த உறக்கத்தை, அதாவது 10 மணிக்கு நான் படுத்தங்க, கண்முழிச்சு பார்த்தா காலையில் 5 மணி, எப்படி இந்த 7 மணி நேரம் அழகா நினைவில்லாம சுய நினைவே இல்லாம ஆழ்ந்த தூக்கத்திற்கு நான் போனோம், எனக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும்? இதுக்கும் 10 வழி நான் சொல்லித்தரேன். 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ், இதுல மருந்தே கிடையாது. ஆயுர்வேதத்துல நாங்க சொல்லுவோம், குவச்சித் தர்மஹ, குவச்சித் யஷஹ, குவச்சித் கர்மாபியாசக, குவச்சித் அர்த்தகன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதன், ஒரு மருத்துவனாக நான் சிகிச்சை கொடுக்கும்போது சில நேரங்கள்ல அது என்னுடைய பிராக்டிஸ், என்னுடைய நாலேஜை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். சில நேரங்கள்ல அது எனக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். சில நேரங்கள்ல அது வெறும் தர்மம், அந்த இடத்துல வருமானமே தேவை கிடையாது, அந்த செய்யக்கூடிய சிகிச்சையே தர்மம். சில இடத்துல நமக்கு ஆத்ம ரீதியாக ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் சொல்லி, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே எங்கேயுமே எனக்கு பலன் கொடுக்காமல் போகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தர்மமாக நான் வச்சிருக்கேன். அதுல நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஈவன் என்னோட கொலீக்ஸு, என்னோட மேனேஜ்மெண்ட்லேருந்தே எங்கிட்ட கேட்பாங்க, என்னையா நீ வந்து பைத்தியக்கார மாதிரி என்ன சொல்யூஷன் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுற, அப்புறம் யார் உன்னை பார்க்க வருவா, நீ எப்படி பேஷண்ட் பார்ப்ப, எப்படி சம்பாதிப்பன்னு கேட்பாங்க. நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மருந்துகள் சாப்பிடாமல், மருத்துவரை பார்க்காமல் வாழ்வியல் மாற்றங்களாக நீங்க பின்பற்ற ஆரம்பித்து நல்லா காலையில தூங்கி எழுந்து, அப்பா அந்த மகராசன் சொன்னா நான் ஃபாலோ பண்ணேன், நல்லா தூங்கினேன்னு அந்த ஒரு நினைப்பு நினைச்சிங்கன்னா அதை விட எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று குழந்தை போல தூங்குவதற்கு 10 வழிகள் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், நம்ம கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபுட் ரிஃப்ளெக்சியாலஜின்னு சொல்லக்கூடிய ஃபுட் மசாஜ். என்னுடைய அனுபவத்துல அப்படியே வந்து மசாஜ் பண்ணும்போது டேபிள்லேயே உங்களை அறியாம தூங்கக்கூடிய அளவுக்கு, இன்றைக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி இருப்பவர்கள் கூட
அடைய முடியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் அடைவதற்கு மிகப்பெரிய மருந்து எது தெரியுமா? ஃபுட் மசாஜுங்க. எல்லாம் யோசிப்போம், என்ன சார் இது, ஃபுட் மசாஜ் பண்ணா தூக்கம் வருமா? உங்க வீடு பக்கத்துல எங்கேயாவது ரிஃப்ளெக்சியாலஜின்னு சொல்லக்கூடிய ஃபுட் மசாஜ் சென்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் அங்க போய் உங்க காலை அவங்க கிட்ட கொடுங்க. உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா வர்மங்களையும் ஆட்டி படைத்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து ஃபுட் மசாஜுக்கு உண்டு. பாத அபியங்கம்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவோம். இந்த பாத அபியங்கம்ங்கிறது இன்றைக்கு சிறுநீரக நோயிலிருந்து இதய நோயிலிருந்து மனநோய் வரை மட்டுமல்ல, தூக்கத்தை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய பிரயாணங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது இரவு நேரத்துல எனக்கு கால்கள்ல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து நல்லா வெந்நீர் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு தியானம் முடிச்சுட்டு படுத்தா கூட உழைப்புடைய சோர்வும் மற்ற சோர்வுகளும் என்னை சேரும்போது இரவுல தூக்கம் வராம நான் சிரமப்படும் போது எங்க வீட்டுக்காரம்மா கரெக்டா வந்து கேட்பாங்க, என்ன ஃபுட் மசாஜ் வேணுமா அப்படிம்பாங்க. யோசிக்கவே மாட்டேன், ஆமா அப்படின்பேன். ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப அழகா அவங்களுடைய மலர் போன்று இருக்கக்கூடிய கரத்தை கொண்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுப்பாங்க. எப்ப தூங்குறேன் எப்படி தூங்குறேனே தெரியாது. அவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை போத்தி விட்டு போயிடுவாங்க. அவ்வளவு சிறந்த தூக்கத்தை நிறைய நேரங்கள்ல நான் உணர்ந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து எனக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சை எதுனா இந்த பாத அபியங்கம்னு சொல்லக்கூடிய ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இதுக்காக நீங்க ஒரு மசாஜ் சென்டர்லாம் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அந்த காலத்துல பண்ற மாதிரி காலை தூக்கி நல்லா மேலே வைங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க அல்லது ஆலிவ் ஆயில் எடுத்துங்க. நல்லா ஒரு எதுவுமே கிடையாது சார் வீட்டில், நான் என்ன பண்ணுறது, வீட்டில் எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எடுத்துங்க. சும்மா ஒரு ஒரு 10 சொட்டு எடுத்துங்க. நல்லா கால் ஃபுல்லாக தடவுங்க. உங்கள் காலில் மேலே கட்டை விரலில் ஆரம்பித்து உங்களுடைய குதிகால் வரை ஒரு 10 மினிட்ஸ் லேசாக இப்படி ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ரொம்ப அழுத்தியும் பண்ண வேண்டாம், சாதாரணமாக பண்ண வேண்டாம். குடும்ப தலைவிகளுக்கு இதில் ஒரு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நம்முடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சனியுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடங்கள். அதே போல பெண்களுடைய கைகள் இருக்கு இல்லையா, இது வந்து கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த சனியும் கேதுவும் சேர்ந்தா என்ன தெரியுமா ஆகும்? காசு பயங்கரமா வரும். இன்றைக்கு பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளும் அவங்க காலில் மகாலட்சுமி உட்காந்து கால் பிடிச்சு விடுற மாதிரி நம்ம எல்லா படத்துலையும் பார்ப்போம் இல்லையா? இதுதான் செல்வத்துடைய சீக்ரெட். இன்னைக்கு குடும்பங்கள்ல யாரெல்லாம் வருமானத்தோடு செல்வ வளத்தோடு நம்முடைய குடும்பம் தலைமுறையாக செல்வத்தில் திளைக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ, நீங்க உங்க கணவருக்கு ஒரு 15 நிமிடம் தினசரி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி செய்யுங்க. சரி, இன்னைக்கு படித்து படித்து நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், புத்திசாலி ஆயிட்டோங்கிற ஒரு எண்ணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர 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 யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க, நான் உன்னை அடிமையா நடத்துறேனா நீ என்ன அடிமையா நடத்துறியாங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அன்பும் ஆதரவும் அந்த ஒரு உண்மையான காதலும் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறதே கிடையாது. ஆனா அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு நீங்க வந்து அந்த கணவனுக்கு அதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதே போல கணவனும் மனைவிக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் ரிஃப்ளெக்ஸியாலஜி தூக்கத்தை மட்டும் வரவழைக்காதுங்க, உங்களுக்கு நிறைய பணத்தையும் வரவழைக்கும், நிம்மதியும் வரவழைக்கும். ஸோ நல்ல தூக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸியாலஜி. இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்ஸியாலஜி பாயிண்ட்ஸை பற்றிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆயில் அப்ளிகேஷன், அதை முடிச்சுட்டு லேசா இப்படி நீவி விடக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனைவி வந்த பிறகு நிறைய நேரங்கள்ல நாங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலங்கள், என்னுடைய பணி சுமை காரணமாக நிறைய பிரயாணங்களில் நாங்கள் இருந்தாலும் கூட எங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மிக அந்யோன்யமான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மனைவி எனக்காக செய்யக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸியாலஜி தான். நான் எவ்வளோ பிஸியா இருந்தாலும், சென்னை வந்தாலும் 11 மணிக்கு என்னோட கன்சல்டேஷன் முடிச்சு போனாலும் எனக்காக காத்திருந்து என்னோட மனைவி செய்யக்கூடிய இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸியாலஜி, இந்த 11 to 3 என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிளில் அந்த 4 hours
பக்கத்துல அணுகுண்டே வெடிச்சா கூட எனக்கு கவலை இல்லாமல் தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்கு தியானத்திற்கு பிறகு எனக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்சியாலஜி தான். ஸோ நல்லா தூங்கணுமா, மனைவியோட காலில் போய் கணவர்கள் விழுங்க, கணவருடைய காலில் போய் மனைவிகள் விழுங்க, ரிஃப்ளெக்சியாலஜி பண்ணுங்க, அவ்வளவு அழகான தூக்கத்தை நீங்கள் அடைய முடியும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், இந்த தூக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தேவைன்னா நல்ல படுக்கை தேவை. இன்னைக்கெல்லாம் நம்ம பாயில படுக்கிறோமா, கட்டில்ல படுக்கிறோமா, சொகுசாக ₹1,00,000 கொடுத்து வாங்கிய மெத்தையில படுக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை. படுத்தா ஸ்ட்ரெயின் இல்லாம என்னால படுக்க முடியுதா, இதுதான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்களோட பெட்டோட அந்த ஒரு நேச்சர், தலையணையுடைய ஒரு நேச்சர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு தூக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறத பார்க்குறேன். சென்னையில இருந்து ஒரு கல்லூரி முதல்வர் என்னை வந்து சந்திச்சிருந்தார். ரொம்ப ரிச், அவர் ரொம்ப பணக்காரர். அவர் என்கிட்ட சொன்னார், சார் என்னோட பெட்டை பாருங்கள் சார், 20,000 ருபீஸ்ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நான் ₹1,50,000 வரலும் விதவிதமான பெட்டை வாங்கி போட்டிருக்கேன் சார். படுத்தா எனக்கு தூக்கமே வரல சார், சாஃப்டாகவே இல்லை சார், கழுத்து வலிக்குது சார், இடுப்பு வலிக்குது சார். இன்னைக்கு எதுவுமே நான் இப்போ எல்லாத்தையும் கேட்டு அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணேன், சார் நாளையிலேருந்து ஒரு மாதம் ஜஸ்ட்டு தரையில் பாய் விரிச்சு படுங்க சார், தலையணை வைக்காதீங்க சார், கையை தலைக்கு வச்சு படுங்க சார். உடனே அவங்க வீட்டுக்காரம்மா கோவம் வந்துச்சு, என்ன சார் நீங்கள் என் சாரை போய் தரையில் படுக்க சொல்றீங்க? சொன்னம்மா, சிகிச்சை, தரையில படுக்க சொல்லுவது அவரை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, தரையில் படுப்பதே மண்ணோடு பிருத்வி மகாபூதத்தோடு இணைந்து படுப்பதே இந்த தூக்க நோய்க்கு ஒரு மிகப்பெரிய சிகிச்சைமா. நீங்க கவலைப்படாதீங்க, கஷ்டமா இருந்தா நீங்களும் அவர் கூட இன்னொரு பாய் போட்டு பக்கத்துல படுத்துங்க, கணவர் கீழே இருக்காரு நான் மேல இருக்காருன்னு கவலைப்படாதீங்கன்னு விளையாட்டா சொல்லி அனுப்பி கொடுத்தேன். 2 வீக்ஸ் கழிச்சு வந்து அவங்க சொன்னாங்க, சார் நல்லா தூங்குறாரு சார், பயங்கர கொரட்டை சார், என்னால் அந்த ரூம்ல இருக்க முடியல சார் அப்படின்னாங்க. என்னன்னா நிறைய நேரங்கள்ல இந்த தசைகளை நம்ம படுக்கும்போது இந்த தசை வந்து இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது இல்லையா, இந்த அழுத்தமே ஒரு மசாஜ் மாதிரி செயல்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய வர்மங்களை அழுத்தி சக்தி ஓட்டங்களை சீராக்கி ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை நமக்கு கொடுக்கும். ஆனா நிறைய பேர் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த மெத்தை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்டது, இதில் படுத்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் பெட்டு, உங்களுக்கு கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது, முட்டு வலி வராதுன்னு சொல்லுவாங்களே தவிர தூக்கம் வராதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ₹1,00,000 கொடுத்து அந்த பெட்டை வாங்கி போட்டு 1 மணி நேரம் கூட தூங்க முடியாம இருக்கும். ஸோ என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களால முடியும்னா தரையில் பாய் விரித்து கோரைப்பாயில் படுக்க முடியும்னா அதை விட சிறப்பான தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய பாஸ்டர் கிடையாது. அதே போல உயரமா இருக்கக்கூடிய தலகாணி, உயரம் குறைவா இருக்கக்கூடிய தலையாணி அல்லது காற்றில் அடைக்கப்பட்ட தலையாணின்னு எது இருந்தாலும் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. இப்ப நான்லாம் படுக்கும்போது நான் ஒரு தலையாணி இருக்கும் என்னோட ரூம்ல, எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இந்த ஒரு தலையாணி தான். நான் வீட்டில் இருக்கிறதே 2 நாள் 3 நாள் தான். ஸோ அந்த தலையாணை வச்சு நான் படுத்தேன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒருவேளை அந்த தலையாணி இல்லை, எங்க பாப்பா ஏதோ வேணும்னு எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு அன்னைக்கு ராத்திரிலாம் சிவராத்திரி தான். ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம படுக்கின்ற பாஸ்டர் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டா பார்க்கணும். மூன்றாவது, தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த அண்ட் என்னோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. பொதுவாகவே யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துலலாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம், நான் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு மத்தியானம் வீட்டில் அம்மா பண்ணக்கூடிய உணவை சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்தோன்னா எப்படி கண்ணு சொக்கி தூங்குதுன்னே சொல்ல முடியாது. என்னை சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் அந்த டைம்லலாம் என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சண்டை போடுவேன், ஐயோ என்னால் எண்ணெய் தேய்ச்சே குளிக்க முடியாது, இல்லடா குளிச்சு தான் ஆகணும்பாங்க. நான் சொல்லுவேன், குளிச்சுட்டு நான் ஸ்கூல் போனேன்னா ஸ்கூலில் போய் தூக்கம் தான் வருது, வாத்தியார்கிட்ட அடி வாங்குறேன், தயவுசெய்து எனக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன் அப்படின்னு கலாட்டா பண்ணி அடி வாங்கி குளிச்ச நாட்கள்லாம் எவ்வளோ இருக்கு. ஸோ அப்போ அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த வாதம் சார்ந்த காரணிகள்லாம் மாறுது. நான் முதல்ல என்ன சொன்னேன், தூக்கம் வராமல் போவதற்கும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாவதற்கும் உடம்புல வாதத்துடைய பித்தத்துடைய சீற்றம் தான் முதல் காரணங்கள் சொல்றேன். அப்போ வாதத்துடைய சீற்றமும் பித்தத்துடைய சீற்றமும் நம்ம உடம்புல இருக்குன்னா எப்படி நம்மளால தூங்க முடியும், ஆழ்ந்து எப்படி தூங்க முடியும்? அப்ப நம்ம செய்ய வேண்டியது எண்ணெய் குளியல். வாரத்துல 2 முறை இல்லைங்க, டெய்லியுமே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க.
இப்ப தூக்கமின்மை நோயோட ஒரு 55 வயது 60 வயதுல இருக்கக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் நம்ம உடம்ப பார்த்துக்கிறத விட மருந்து இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அடைவதை விட நமக்கு பெருசா என்ன வேலை இருக்க போகுது? எப்படா ராத்திரி ஆகுது, எப்படா ராத்திரியில போய் நான் மருந்து தேடுறேன் அப்படிங்கிறத பார்க்கணுமா, இல்ல காலையில எழுந்த உடனே ஒரு வாக்கிங்லாம் முடிச்சு ஒரு 8 to 9 நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரலும் ஏதோ ஒரு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்லது உடலுக்கு விளக்கெண்ணெய், தலைக்கு நல்லெண்ணெய். எப்பவுமே என்னோட ஃபேவரட், என்னோட அனுபவத்தை நான் சொல்றது, தலைக்கு நல்லெண்ணெய் வைங்க, தவறே கிடையாது. ஆனா உடலுக்கு விளக்கெண்ணெய் வைங்க. கரெக்டா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து குளிங்களேன். ஒரு 30 டே சேலஞ்சே எடுத்துங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளோட அண்ணா, அம்மா, அக்கா, தம்பி, கணவன், மனைவி, குழந்தைகள் யாரெல்லாம் மனநோயோடு தூக்க நோயோடு போராடிட்டு இருக்கீங்களோ ஒரு 30 டே சேலஞ்ச் எடுங்க. டெய்லி தலைக்கு எண்ணெய் வைங்க. சும்மா ஒரு துளி எடுத்து உச்சந்தலையில் ஆவி பறக்க தேய்ங்க. கழுத்துல இருந்து கால் வரையிலும் ஒரு 20 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி நிறைய தேய்க்காம பட்டும் படாம தேய்ச்சி ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு போய் குளிங்க. 30 டேஸ் பண்ணுங்க. 31st டேஸ் இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து, சார் 30 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், என்னோட தூக்கம் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆகலை, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பார்க்கிறேன், மருந்துகளை தேடி ஓடி 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 நம்முடைய மாத வருமானத்தில் 20% 30% தூக்க மாத்திரைகளுக்கே செலவு செய்து கூட தூங்க முடியாத நோயை நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை மாற்றக்கூடிய விலையில்லா மருத்துவத்தில் சிறந்த மருத்துவம் எதுனா எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான். அதனால தயவு செய்து தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, சர்க்கரை நோயோடு போராடி கை கால் எரிச்சல் வருது, கண் எரிச்சல் வருது, படுத்தாலே உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி கொதிக்குது, கட்டில்ல என்னோட உடம்பே போட முடியல, உக்காந்தா தூக்கம் வருது, படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய நோயோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க யாரா இருந்தாலுமே எண்ணெய் குளியலுக்குள்ள போங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். இன்றைக்கு நீங்க எண்ணெய் குளியல் பண்ணுங்களேன், இன்னைக்கு ராத்திரி உங்களோட ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன அறியாம நான் தூங்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு மாற்றம் இருக்கான்னு பாருங்க. ஸோ எண்ணெய் குளியல் த பெஸ்ட், மிஸ் பண்ணாது. 4th இம்பார்ட்டன்ட் திங், இந்த டயட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை இன்னைக்கு எல்லாரையும் பாதிச்சிருக்கிறத பார்க்குறேன். சார் ராத்திரியில நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு வந்து டயட்டிங்ல இருக்கிறதுனால நான் காலையில மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு அடுத்த நாள் மத்தியானம் தான் லஞ்ச் சாப்பிட்றேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சார்ந்த தவறான விஷயங்கள், உடல் எடை குறைப்புக்காக நம்ம எடுக்கக்கூடிய தவறான முயற்சிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தூக்கமின்மை நோய்க்கு காரணமா இருக்கு. ஒரு 21 இயர்ஸ் ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா 2 மாசமா அந்த பாப்பா தூங்கல. அப்படியே பித்து பிடித்தது போல அந்த குழந்தையுடைய மூளை மழுங்கி போய் கிடக்கு. கூட்டிட்டு வந்தது அந்த கல்லூரியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரும் அவங்களோட அம்மாவும் 2 பேரும் கூட்டிட்டு வந்தாங்க. ப்ரொஃபஸர் சொல்றாங்க, சார் ஃபைனல் இயர்ல ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை லைஃப். ஆனா பார்த்தா திடீர்னு 2 மாசத்துல ஆல்மோஸ்ட் இந்த பாப்பாக்கு பைத்தியம் பிடிச்சிச்சாங்கிற அளவுக்கு மாறி போயிருக்கா, என்னன்னே தெரியல சார் அப்படின்னாங்க. சைக்காட்ரிஸ்ட பார்த்துருக்காங்க, தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது 3 ஹவர்ஸ் தூங்குறா, அதுக்கு மேல தூங்குறது இல்லை. தூங்கி எழுந்த உடனே பேனிக், ஐயோ எனக்கு எக்ஸாம்க்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணமே, ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ பண்ணமே, ஏன் இந்த தூக்க மாத்திரையை நான் போடணும்னு அதுவும் போடுறது இல்லை, தூங்குறதும் கிடையாது, தூக்க மாத்திரையும் போடுறது இல்லை. எல்லார்கிட்டையும் சண்டை, எல்லார்கிட்டையும் சச்சரவு, ஏதோ எனக்குள்ள ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, என்னோட வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற நெகட்டிவ் தாட்ஸ், பயங்கர கஷ்டத்துல வந்தாங்க. உட்கார வச்சு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன், 2 பேரையும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, என்னென்னலாம் நீ லாஸ்ட் 1 இயர்ல பண்ணமான்னு எழுதிட்டே வந்தா கடைசியான பாயிண்ட், பெரிய பாயிண்ட் சொன்னான். சார் நான் வந்து ஒரு நாளைக்கு 30 கிராம்ஸ்க்கு மேல ரைஸ் சாப்பிட மாட்டேன் சார், 2 இட்லி நான் சாப்பிட மாட்டேன் சார், 1 இட்லி தான் சார் சாப்பிடுவேன்னு லிஸ்ட் கொடுத்தான். உடனே அவங்க அம்மாவையும் இந்த ப்ரொஃபஸரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த பாப்பாக்கு இன்னிலிருந்து காலை உணவாக பொங்கல் வடை, மதிய உணவாக நான்வெஜ் சாப்பிட்றவ அதனால கோழி பிரியாணி, ராத்திரி உணவாக பரோட்டா சாப்பிட்றது உடம்பு கெடுதா இருந்தாலும் பரோட்டாவும் கோழி இறைச்சியும் வாங்கி கொடுங்க, இல்லை ஆடு இறைச்சியும் வாங்கி கொடுங்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு, ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்ககிட்ட 2 சாய்ஸு, குண்டா நல்லா சந்தோஷமா இருக்கலாம், இல்லை ஒல்லியா இதே மாதிரி போராடிட்டு இருக்கலாம், எது வேணும் அப்படின்னு. இல்லை சார் நான் பரவாயில்ல சார் அப்படின்னா. 3 நாள் கழிச்சு திருப்பி வாங்கன்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு வந்து சொன்னாங்க,
சார் 3 டேஸும் அவள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கினா சார். 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிட்டா சார். காலையில் கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சா, கரெக்டாக கிளம்புறா, காலேஜ் போகிறா, திருப்பி ஸ்மைல் பண்ணுறா, எல்லார்கிட்டையும் பேசுகிறா, கிளாஸில் தூங்குறது இல்லை. பெரிய சேஞ்ச் இருக்குது சார். நாங்கள் அதான் நான் சொன்னேன், அம்மா வெயிட் லாஸ் முறையற்ற வெயிட் லாஸாக பண்ணி இந்த குழந்தைங்க அவங்களுடைய உடம்புக்கும் மூளைக்கும் தேவையான ஆற்றலையும் உணவையும் கிடைக்காம பண்ணுறதுனால மூளைக்கு தேவையான தூக்கத்தை உருவாக்கக்கூடிய வரவழைக்கக்கூடிய அமிலங்களை சுரக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லாம இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது அனோராக்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய வெளிப்பாடாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தூக்கமின்மை நோய் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நான் சொல்றேன். 34 இயர்ஸ் 35 இயர்ஸ் 2 பிரெக்னன்சிக்கு பிறகு நிறைய பெண்கள் உடல் எடை கூடுதல் செய்யக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும், நிறைய ஆண்கள் என்னோட அழகு அதிகமாகணும், என்னோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகணும்னு சொல்லக்கூடிய மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடிய ஃபாஸ்டிங் முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு குழந்தைகளுக்கு, இன்றைக்கு பெரியவர்களுக்கு தூக்கமின்மை நோயை வரவழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சத்து மாத்திரைகளை தேடி ஓடும், தூக்க மாத்திரைகளை தேடி ஓடும். இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மெலட்டோனின் சார்ந்த மாத்திரைகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு டப்பா விற்குதான். முதல்லலாம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வித்திருந்த டப்பாலாம் இன்னைக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், 6999 ரூபான்னு போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தா தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மெலட்டோனின் சார்ந்த மருந்துன்னு ஒரு கம்பெனிக்காரன் போடுறான். 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்டாலே மெலட்டோனின் வந்துருங்க. உங்களுக்கு வந்து எதுக்குங்க தேவையில்லாம தூக்கத்துக்கான மருந்து? ஸோ நீங்க நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றீங்களான்னு பார்க்கணும். ஸோ 3rd இம்பார்ட்டன்ட் திங், நல்லா சாப்பிடணும். 4th இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், தூக்கமின்மை ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சையாக இருப்பது எது தெரியுமா? ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு. கப உடம்புக்காரங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை. வாத உடம்புக்காரங்க 3 லிட்டர் வெந்நீர் குடிக்கணும். பித்த உடம்புக்காரங்க 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும்? நம்ம தமிழ்ல சவ்வூடு பரவல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு அணு இருக்கு, இங்க ஒரு அணு இருக்கு. இதுக்கு உப்புச்சத்து தேவை, இதுக்கு இனிப்பு சத்து தேவை. இது எல்லாமே தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அணுவுக்கு தேவையான ஆற்றல் இதுக்குள்ள உள்ள போறது, வெளியில வர்றதெல்லாம் எது மூலமா நடக்குது? இந்த அணுக்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய திரவத்தின் மூலமாக நடக்கிறது. ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இந்த ஹைட்ரேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா, தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த 2 அணுக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைவா இருக்கும். அப்ப எதுக்கு எது தேவைங்கிற ஒரு புரிதலற்ற நிலை வரும்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டே தான் இருக்கும். அப்ப இந்த 2 அணுக்களுக்கு தேவையான ஆற்றலை முறையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? முறையா தண்ணி குடிக்கணும். நல்லா தூங்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெமெடி தண்ணி குடிக்கணும். ஸோ 4th இம்பார்ட்டன்ட் திங், முதல்ல உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு பாருங்க. வாதத்துக்கு என்ன தேவை, பித்தத்துக்கு என்ன தேவை, கபத்துக்கு என்ன தேவை, கரெக்டா அந்த வாட்டரை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இந்த சேனல்ல சுடு தண்ணி குளிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க போய் கீழே போய் சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல அதுக்குள்ள லிங்க் நான் கொடுக்க சொல்றேன், பாருங்க. அதோட பியூட்டி என்ன தெரியுமா? இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல, திருச்சியில எல்லாம் நிறைய வயதானவர்கள் என்னை பார்க்க வந்துட்டு கன்சல்டேஷனுக்காக வரல சார், சுடு தண்ணி சாப்பிட்ட உடனே என்னால் நல்லா சாப்பிட முடியுது, எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு, என்னோட கேஸ் டபுள் குறைஞ்சது, பித்தப்பை கல் குறைஞ்சது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களோட நல்ல பெனிஃபிட்ஸை 1-2 பேர் இல்லை, இதுவரையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. சென்ற வாரம் கூட நான் கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது சாயந்தரம் 7 மணிக்கு 85 வயது இருக்கக்கூடிய 2 தம்பதிகள் நங்கநல்லூர்ல இருந்து என்னை கோடம்பாக்கத்துக்கு பார்க்க வந்தாங்க. 1 மணி நேரம் என்னை காத்திருந்து பார்த்துட்டு அவர் நேரம் என் காலை பிடிக்க வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்டேன். 25 வருஷமா இருந்த மலச்சிக்கல் நீங்க சொன்னீங்கன்னு நான் சுடு தண்ணி குடிச்ச உடனே எனக்கு சரியா போச்சு. நான் சொன்னேன், இதுக்கு ஏன் ஐயா இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு அவர் சொன்னாரு, சார் காலையில எழுந்தேன்னா 3லேருந்து 6 மணி வரல எங்க வீட்டுல டாய்லெட்டுக்குள்ள நான் போராடினது எவ்வளோ மருந்து, ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் வரை மலச்சிக்கலுக்கான மருந்துகளை சாப்பிட்டேன் சார்.
உங்க வீடியோ பார்த்து இப்ப நான் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் வெந்நீர் குடிக்கிறேன், ஒரு காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், முக்கிறது கூட கிடையாது சார், எனக்கு மோஷன் போயிடுது அப்படின்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, தண்ணீரே ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த அளவுக்கு தண்ணீரை குடிக்கக்கூடிய பழக்கத்தையும் வெந்நீரை குடிக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்க கொண்டு வந்தாலே உடம்பில் தங்கு தடையின்றி ஓடுகின்ற ரத்த ஓட்டமே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து விட முடியும். அதனால அதற்கான முயற்சிகள் நாம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ணணும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஏற்கனவே ஒன்றும் சாப்பிடாம தூக்கம் வராத ஒரு பாப்பாவை பத்தி சொன்னேன்ல, அந்த மாதிரி தேவையில்லாததை நிறைய சாப்பிட்டு தேவையான நியூட்ரிஷன் குறைஞ்சு போய் நியூட்ரிஷனோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவையற்ற நியூட்ரிஷன் சார்ந்த சிரமங்களை நாம் எப்படி அவாய்ட் பண்றோமோ அதே போல தேவையான நியூட்ரிஷனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். கீரை உணவுகள், பச்சை நிறமான காய்கறிகள், நம்ம பாரம்பரியம், நம்ம நாட்டுக்கே இருக்கக்கூடிய நிறைய வகையான சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையான ஒரு வழிமுறை, வாழ்வியல் முறை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரோபதி யோகா டாக்டர் யார் இருக்கான்னு பாருங்க, இல்ல ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர் யார் இருக்கான்னு பாருங்க. அவர்கிட்ட போய் முதல்ல சொல்லுங்க, சார் எனக்கு வத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு பாருங்க. இதுக்கு நான் என்ன காய்கறி கீரைகள், குளிர்காலத்துல என்ன சாப்பிடணும், கோடை காலத்துல என்ன சாப்பிடணும், மழை காலத்துல என்ன சாப்பிடணும், முறையா ஒரு 15 நிமிஷம் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உணவுக்கான பட்டியல் வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த டயட்டீஷியன் இருப்பாங்க, அவங்க கிட்ட போவாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஆயுர்வேதா டயட்டீஷியன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடர்ன் டயட்டீஷியன். ஆயுர்வேதத்துல ஃபார் எக்ஸாம்பிள் புடலங்காய் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுன்னு நமக்கு தெரியும். நீங்க ஒரு டயட்டீஷியன் கிட்ட போனீங்கன்னா இதுல எவ்வளவு ஃபைபர் இருக்கு, எவ்வளவு வாட்டர் இருக்கு, எவ்வளவு பொட்டாசியம் இருக்கு, எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, இதை நீங்க சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்க உடம்பு பித்த உடம்பா, வாத உடம்பா, கப உடம்பான்னு பார்த்து, ஒருவேளை உங்க உடம்பு வாத உடம்பா இருந்தா உங்களை புடலங்காய் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புடலங்காயுடைய குளிர்ச்சி தன்மை உங்க உடம்புல வாதத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஒரு புரிதலோட உங்களோட உணவு பட்டியலை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. சார் நான் எங்கே சார் போய் தேடுறதுன்னு நினச்சிங்கன்னா, டோன்ட் வரி, நம்ம மருத்துவமனைக்கு ஒரு கால் பண்ணுங்க, எனக்கு ஃப்ரீ டயட் கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லுங்க. எங்கிட்ட 60 யோகா டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆன்லைனில் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கான வாத பித்த கப உடம்புக்கான டயட் சார்ட் என்னங்கிறத ஆன்லைனில் அனுப்பி கொடுப்பாங்க. இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு எனக்கு டயட் பிளான் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்றைக்கு தூக்கமின்மைக்கு பெரிய காரணமே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதே போல நியூட்ரிஷனல் டாக்ஸிசிட்டி. மெக்னீஷியம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க, பிரெயினுக்கு நல்லது, காலில் இருக்க நரம்புகளுக்கு நல்லது. ஆனால் மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டி இன்னைக்கு நம்மளை தூங்க விடாதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப தெரியாமையே மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். தூக்கத்துக்கு மெக்னீஷியம் நல்லது, பச்சை காய்கறி நல்லது, பச்சையா இருக்க பழம் நல்லதுன்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா அது ஓவர் ஆயிட்டு நமக்கு பிரச்சனை வரும். B12 சத்து மிகப்பெரிய அளவில் நம்ம அனைவருக்கும் தேவை. ஆனா B12 சத்து தேவையற்ற அதிகமாகும் போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதே ரெஸ்ட்லெஸ்னஸும் தூக்கமும் தான். அதனால என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். 6th என்னோட ஃபேவரட், இன்னைக்கு நல்ல தூக்கம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? த பெஸ்ட் கசகசா. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு எனக்கு இருக்க பிரச்சனைக்கு சொல்யூஷன், எனக்கு லைஃப் ஸ்டைல் கிடையாது, எனக்கு டைமே கிடையாது, எனக்கு மருந்தா சொல்லுங்க, ஹோம் ரெமடியா சொல்லுங்கன்னு நமக்கு ஒரு ஒரு ஆசை. நம்ம எப்பவுமே கோவில் போய் சாமியை கும்பிட்டு வந்தா கூட சாமி வரம் கொடுக்குமா இல்லையான்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி நேச்சுரலா சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க சார் எனக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில கசகசா பால் இந்த தூக்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரு. தமிழ் மீடியத்துல படிச்சிருந்த பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால டீச்சர்ஸோட அட்வைஸ் பண்ணி அவனை +1ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. +1ல சேர்த்த உடனே எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பார்த்த உடனே அந்த பையன் பயங்கரமா பேனிக் ஆயிட்டான்.
என்னால படிக்க முடியாது, என்னால அது பண்ண முடியாது, என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரே சிரமம் தான். அப்ப பேரண்ட்ஸ் வந்து போய் டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு அடோலசன்ட் ஏஜ்ல இருக்காங்க. சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு தூக்கத்துக்கு தாங்க இந்த மாத்திரை குடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அத போட்டாலும் அந்த பையன் வந்து படிக்க முடியல. ஸோ ஒரே குடும்பத்தில பிரச்சனை. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பயங்கர பயம். அப்போ ஒரு நாள் அந்த தம்பிய கூட்டிட்டு வந்திருந்தபோது, அந்த தம்பிகிட்ட உட்கார வச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசும்போது, இந்த தேவையற்ற பய உணர்வும், சோர்வும், மனச்சோர்வும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், ஆனா படிக்க முடியலையேங்கிற ஒரு பிரஷர், திடீர்னு தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் போனதுனால இருக்கக்கூடிய பிரஷர், அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தார். ஸோ என்ன பண்ணலான்னு அவங்க ஃபாதர் என்கிட்ட கேட்கும்போது, அவங்களும் ஆதம்பாக்கத்துல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்னேன், எதுவுமே வேண்டாம். சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ஸ்பூன் ஜீரக இது ஒரு ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை தண்ணியில ஊற வச்சிருங்க. அப்புறம் எடுங்க, நல்லா அரைங்க. 7 மணிக்கு பிஃபோர் டின்னர் அதை வாயில போட்டு அப்படியே முழுங்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் மில்க் கொடுங்க. 7 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர் கூப்பிட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக 7th டே முடிச்சு 8th டே கூப்பிட்டாங்க. வெரி கம்ஃபர்டபுள் சார்ன்னு சொல்லிட்டு வேளச்சேரி பிரான்ச்சில் வந்து என்னை மீட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க, சார் ஆஃப்டர் லாங் டைம் குழந்தை ரொம்ப காமாக இருக்கான். ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேனிக் இல்லை, அவனோட பர்ஃபார்மன்ஸ், அவனோட எபிலிட்டியை நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய குழந்தைகளும் இல்லை நம்மள மாதிரி மிடில் ஏஜில் இருக்கவங்களும் தூக்கம் வரல அப்படின்னும் போது உடனே மனதில் ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டுரும். ஐயோ எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருதா, கேன்சர் வருதா, ஸ்ட்ரோக் வரப்போதா, ப்ரெஷர் அதிகமாகுதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தூக்கத்துக்கு நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை உணவாக பயன்படுத்தும் போது, அதையே மருந்தாக பயன்படுத்தும் போது அவ்வளவு அழகா நமக்கு தூக்கம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். 8th என்னோட அகைன் ஃபேவரட்டு, ஆழ்ந்த தூக்கம் வேணும்னா தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு என்னுடைய தியானம், நான் பண்ணக்கூடிய தியானம் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே என்னோட டே ஸ்கெடியூல் நான் கொடுத்துருக்கேன். நைட்டு 11 மணிக்கு என்னால் படுக்க முடியும், அல்லது 12 மணி ஆகும். ஆனால் காலையில் எந்த நாளாக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும் 3 மணிக்கு எழுந்துக்கிறது என்னோட பழக்கம். இந்த 11 to 3 and 12 to 3 நான் என்னோட லைஃப் ஸ்டைலை வச்சிருந்தாலும், இன்றைக்கு வரைக்கும் இறைவன் அருளால் எந்த சிரமமற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி தான். காலையில எழுந்த உடனே செய்யக்கூடிய ஒரு 15 நிமிட பயிற்சி. அதே போல மாலை 6-6:30 மணிக்கு மனதில் இருக்கக்கூடிய, நாட்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பயிற்சி. இரவு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த நாள் சிறந்த நாளாக இருந்ததற்கும், அடுத்த நாள் சிறப்பான நாளாக அமையப் போவதற்கும் நான் சொல்லக்கூடிய நன்றியுணர்ச்சியை, கிராட்டிடியூட் மெடிடேஷன் சொல்லக்கூடிய பயிற்சி. இந்த 45 நிமிடம் என்னுடைய நாள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. ஒரு நாளைக்கு 6000 ஸ்டெப் நான் நடக்கிறது. அதே போல இந்த 45 நிமிடம் தியானம். உணவுல மிகச்சிறந்த சைவ உணவு, வேற நார்ச்சத்து இருக்கக்கூடிய சைவ உணவுகளை சாப்பிடுவது. எவ்வளவு வேலை பிஸியா இருந்தாலும் 3-4 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிப்பது. இந்த 4 விஷயம் என்னோட வாழ்க்கையில நான் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. காட்ஸ் கிரேஸ் இன்று வரையிலும் பெரிய சிரமமற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருப்பதற்கு இது எனக்கு மிகப்பெரிய சீக்ரெட். ஸோ என்னுடைய மருத்துவமனையில தூக்கமின்மையோடு இதுவரையிலும் வந்தவர்கள் அனைவருக்குமே நான் பரிந்துரைக்கக்கூடிய சிறந்த சிகிச்சை எதுன்னா தியானம் தான். விலையில்லாத சிகிச்சைங்க. என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ஸோட அதை செய்யணும். 2015 ஒரு பெரிய விபத்து எனக்கு ஏற்பட்டது, பெரிய இழப்பு எனக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் என்னங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் முன் வந்தபோது, அந்த விபத்திலிருந்து நான் மீண்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய நண்பர்களும், கௌதமா அவனோட லைஃப் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தும் நான் மீண்டு வந்ததற்கு எனக்கு மிகப்பெரிய அளவில் துணை நின்றது என்னுடைய பெற்றோரும் என்னுடைய பாட்டியுடைய ஆசீர்வாதமும், அதைவிட முக்கியமான ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியும் தான். ஏன்னா என்னுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே உண்டு, அது கூட இறைவனுடைய ஆதரவும் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆனா குடும்ப ஆதரவு, இறை ஆதரவை பாசிட்டிவா நான் பார்த்து வெளியில வந்ததற்கு தியானத்துடைய முயற்சி தான் எனக்கு அந்த இடத்துல கை கொடுத்தது. இன்றைக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி மையங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் போட்டீங்கன்னா போதும்.
எல்லா ஊர்லயும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பயிற்சி மையங்கள் இருக்கு. எந்த கட்டணமும் கூட கிடையாது. நீங்க போய் இந்த மெடிடேஷனை கத்துக்கிட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் பாசிட்டிவா மாறுறதை பார்க்க முடியும். என்னை விட சிறந்த உதாரணம் இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தியானத்திற்கான முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது. 9வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இரவு தூங்கும் போது இசையை அல்லது மந்திரத்தை கேட்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியை செய்யுங்க. பொதுவா எனக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி அவர் மேல பாடுகின்ற சில கீர்த்தனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நடிச்ச ஒரு படம் அன்னமையான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்ல குறிப்பா ஒரு பாடல் விரக்தியுடைய ஒரு நிலைக்கு போய் பொருள் வசதி வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டு அந்த துன்பத்துடைய கடைசி நிலைமையில அவர் சந்நியாசத்தை ஏற்பதற்கு முன்பு அவருடைய மனது அவருக்கே தெரியாமல் பாடுகின்ற ஒரு கீர்த்தனை ஒன்று உண்டு. இந்த கீர்த்தனையுடைய முழு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் நான் படுகின்ற காரணங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு 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 கடைசியில என்னுடைய பேராசையும் என்னுடைய ஒரு அகம்பாவமும் தான் இதற்கு காரணமா இருக்கு, இதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ நீக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அந்த பாடல் முடியறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அன்னமையா எழுதிய கீர்த்தனைகள்ல மிகப்பெரிய கீர்த்தனைகள், மிக பிரபலமான கீர்த்தனைகள்ல அந்த கீர்த்தனை ஒன்று. அந்த கீர்த்தனையை நான் கேட்கும்போது அந்த கீர்த்தனையை நான் ஆன் பண்ணுவேனே தவிர அது முடியும் போது நான் தூங்கியிருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த மாதிரி நமக்குன்னு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மியூசிக்ஸ் நிறைய இருக்கும். இசைஞானியுடைய இசை, இயேசுதாசுடைய குரல்ல சந்தோஷமான பாடல்கள், துக்கமான பாடல்கள், நமக்கு வாழ்க்கை அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடல்கள்னு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி பாடல்களை கேட்க முடியுமா? இசை ஒன்றிணைத்து இன்று நாம் இருக்கக்கூடிய நிலை சிரமமான நிலையாக இருந்தாலும் கூட இந்த நிலையை மாற்றுவதற்கு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை தூண்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இசையை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. நிறைய குழந்தைகள் என்னிடத்தில் தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லும் போது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் அறிவுரை சொல்லக்கூடியது, இரவு படுக்கும் போது லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்றதுதான். மன வளர்ச்சி அற்ற குழந்தைகள், மூளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், பேசும் திறனற்று இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், ஆட்டிசம் நோயோடு ஹைப்பர் ஆக்டிவிட்டி நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள்னு யார் இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்காக நான் பொதுவாக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா இசைதான். இசை மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய மாறுதல்களை உடலிலும் அணுக்களிலும் ஜெனட்டிக் லெவல்ல உருவாக்குதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த வகையில மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு, தடையற்ற உறக்கத்திற்கு இசை மற்றும் இந்த மியூசிக் தெரப்பியை நம்ம பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லலிதா சஹஸ்ரநாமம் தான். இந்த நாமத்தை போட்டு நம்ம அதை சொல்ல வேண்டாம், அதை அப்படியே காது முடிந்து கேட்டு அந்த கேட்கின்ற வார்த்தைகளை மட்டும் நம்ம மனசுக்குள்ள அசை போட ஆரம்பித்தாலே போதும். அதிகமா வேண்டாம். லலிதா சஹஸ்ரநாமம் நல்ல யூடியூப்ல அழகான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல ரொம்ப தூரமா வச்சுட்டு நீங்க அதை ஜஸ்ட் கேளுங்க. ஒரு வாரம் 2 வாரம் கேளுங்களேன். நீங்க 3rd வீக் வரும்போது ஒரு 45 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கிராஸ் பண்ணும்போதே நீங்க தூங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அந்த 45 மினிட்ஸ் கழிஞ்சு அது ஆஃப் ஆகிறது கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பீங்க. நிறைய புற்றுநோயாளிகள் அவங்க ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் முடிஞ்ச பிறகு கூட கீமோவோட ரேடியோ தெரப்பியோட மிகப்பெரிய பக்க விளைவாக அவங்க உடம்பெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி கடுமையான எரிச்சல் இருப்பாங்க. இப்போ எரிச்சலை குறைக்கக்கூடிய மருந்துகள் போடும்போது ஒரு ஆஃப் ஸ்லீப் மோடுக்கு போவாங்க, ஃபுல் ஸ்லீப்புக்கு போக மாட்டாங்க. அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனா சுத்தி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆஃப் ஸ்லீப் மோட்ல இருந்து அவங்கள திருப்பி ஃபுல் மோடுக்கு கொண்டு போறதுக்கு இசை ஒரு மருந்து. அவங்களுக்கு நான் லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்லுவேன். நிறைய முஸ்லீம்ஸ் வருவாங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய இசை சார்ந்த விஷயங்கள், இறைநிலை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க.
டிம்முன்னு மியூசிக் வர்றதெல்லாம் கேட்காதீங்க. காமா இருக்கக்கூடிய மியூசிக்கை கேளுங்க. நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இஸ்லாமிய தோழர்கள் எனக்கு சொல்லுவாங்க, சார் எங்களுடைய மியூசிக்ல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படிம்பாங்க. இசை தான். எந்த இறைவனை அடையக்கூடிய சுலபமான விஷயம் இசை தான். அப்ப அந்த இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இறைநிலையை நாம் அடைய முயற்சி செய்யும் போது தூக்கம் கண்களை தழுவட்டுமேன்னு சொல்ற மாதிரி எப்படிதான் தூங்குறோம்னு தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும். 10வது விஷயம், சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு சுச்சுவேஷன் கிடையாது, சிம்பிள் ரெமெடி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா மானசா மாத்திரைகள் தான். இந்த மானசா மாத்திரைகளை பற்றி ஒரு முறை இருமுறை இல்லை 1000 முறை நான் சொல்லியிருக்கேன். மானசா மாத்திரைகளை சாப்பிட்டு இன்றைக்கு பல வருடமாக இழந்து போயிருக்கக்கூடிய தூக்கத்தை அடைந்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிறைய பேரையும் நான் பார்க்குறேன். இரவு படுக்கும்போது 2 மாத்திரைகள் மானசா மாத்திரைகளை வெந்நீர்லையோ அல்லது தண்ணீர்லையோ சாப்பிடுங்க. இந்த மானசா மாத்திரைகள் தூக்கத்திற்கான மருந்து கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மானசா மாத்திரைகள் நேர்மறையான ஆற்றலை உடலுக்குள் கொண்டு வந்து மனதுக்குள் கொண்டு வந்து உடல் மனது ஆத்மான்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள உருவாக்கி, எப்படி வந்து உயிர் சக்தி அப்படிங்கிறது உடல் உடுக்கின்ற எப்படி உயிர் சக்தி அப்படிங்கிறது உண்ணுகின்ற உணவும் சுவாசிக்கின்ற காற்றும் பிரபஞ்சத்துடைய சக்தியும் சேர்ந்து உயிர் சக்தாக நம்ம உடம்புல இருக்கோ, அதே போல தூக்க சக்தி அப்படிங்கிறது நம்முடைய உடல் மனம் ஆத்மா 3மே உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஓட்டம். இந்த சக்தி ஓட்டத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து எதுனா மானசா மாத்திரைகள் தான். இந்த மானசா மாத்திரைகளை 2 மாத்திரைகள் தூங்குவதற்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அல்லது உணவுக்கு முன்பு, ஏன்னா இந்த மாத்திரைகள்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் ஆற்றலை பெருக்குவதற்கு 2 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்க வந்து ஒரு 8:30 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றத விட ஒரு 7 மணிக்கு இந்த மருந்தை சாப்பிட்டு பிறகு உங்களுடைய இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு நீங்க ஒரு 9:30 மணிக்கு போய் படுத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக தூக்கமும் தடையில்லா தூக்கமும் வருவதை பார்க்க முடியும். அப்ப ராத்திரி நான் போய் படுக்கிறேன், கண்ணை மூடி தூங்குறேன், காலையில அப்பா 10 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்தப்பா, பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சாட்டிஸ்ஃபைடு ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்படியே காலையில எழுந்துக்கும் போது ஒரு ஓய்வுக்கு பிறகு உடம்புல ஆற்றல் பெருகி எழுந்து இன்னைக்கு வாங்கடா யார் வேணா வாங்கடா நான் சண்டை போற அளவுக்கு ரெடிடாங்கிற அளவுக்கு என்னுடைய உடம்பும் மனசும் தயாராகணும் அப்படின்னா இன்றைக்கு நான் சொன்ன 10 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 9 விஷயம் உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட மானசான்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்துடைய உதவியை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. பட் மருந்து என்னோட ஃபேவரட் கிடையாது, மற்ற 9 விஷயங்கள் தான் என்னோட ஃபேவரட். குறிப்பா ஹார்ட்ஃபுல்னஸ் தான பயிற்சி மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். தண்ணீர் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். எண்ணெய் குளியலை விட சிறந்த சிகிச்சை கிடையாது. டாப் ரேட்டட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் மசாஜ் தான். அதனால வீட்டுக்காரம்மாங்கெல்லாம் கொஞ்சம் கணவனுக்கு ஃபுட் மசாஜ் செய்யுங்க, கணவர்கள்லாம் வீட்டுக்காரம்மாவுக்கு கொஞ்சம் ஃபுட் மசாஜ் செய்யுங்க. ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பாருங்க. இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வீட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 3 மாச காலம் ஃபாலோ பண்ணுங்க. 3 மாசம் கழிச்சு எப்படி உங்களோட தூக்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வென்று நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். தூக்கம் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருக்குது, குழந்தைகளோடது, வீட்டில் இருக்க பெரியவங்களோடது, கணவன் மனைவியோடது ஏதாவது இருக்குன்னா கேள்வியாக கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்ல நிச்சயமாக நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.